உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லிடு. விளையாடாத விஜி. பொண்ணுங்கறனால தான் இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன். ஐயோ, உங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? வேணும்னா என்னை புடிச்சு கொண்டு போய் ஆத்திலேயே குளத்திலேயே தள்ளி கொன்னுடுங்க. நான் நிம்மதியா போயாச்சு சேர்றேன். இப்படி தினம் தினம் 1000 பழிய சுமக்கிறதுக்கு ஒரேடியா செத்து போறது எவ்வளவோ மேலு. மரா, நீ எதுக்கு இப்ப இவ்ளே கேட்டுட்டு இருக்க? நம்ம இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ ஃபர்ஸ்ட் வா. இல்ல வீரா, இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மள்ட்ட மறைச்சிட்டு இருக்கா. ஐயோ மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த ஆள் கடத்துறது, கொலை பண்ண பாக்குறது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இந்தா இங்க நிக்கிறால வீராக்கா, அவங்க குடும்பத்துக்கு தான் பழக்கம். நீங்க வேணா அவங்க கிட்ட கேளுங்க. விஜி, விஜி, அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்ன சித்தி? இந்தா அங்க நிக்கிறாங்களே கண்மணி அக்கா, அவங்க கல்யாணத்துல என்னெல்லாம் கூத்து பண்ணாங்க தெரியுமா? இப்ப நல்லவக மாதிரி தங்கச்சி மேல பாசத்தை பொழிகிறாங்களே, இவங்களே பிருந்தாவை கடத்தி வச்சுட்டு நாடகத்தை போட்டாக சித்தி. அவ சொல்றதுல உண்மையா? கண்மணி, கண்மணி, உன்னதான் கேக்குற. அவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன பண்ற நீ? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? உனக்கே இவ்வளவு கேவலமான புத்தி? உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உன் கூட பிறந்த தங்கச்சியே கடத்திருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லடி. எப்படி உனக்கு இப்படி ஒரு புத்தி இருக்கு? ஏய், அப்படி என்னடி உனக்கு என் குடும்பத்து மேல வன்மம்? அத்த, எங்களுக்கு தெரியும். அதுக்காக இப்பவும் அவங்களே கடத்தினாங்கன்னு சந்தேகப்பட முடியாதுல்ல. ஏய் சும்மா இருடா. இவளை தவிர வேற யார் இந்த காரியத்தை பண்ண முடியும்? இவளை புடிச்சு போலீஸ்ல கொடுத்தாலே பாதி உண்மை வெளியே வந்துரும். இருக்கிற பிரச்சனை இல்ல. சத்தியமா நான் என் தங்கச்சியே கடத்தல. சே, பயப்படு. சத்தியம் கண்மணி, பெரிய சத்தியம். அத்த, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பெருசா சத்தியம் பண்ண வந்து நீ பேசாம இருக்க மாட்ட. இப்ப பிருந்தா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ங்கறத யோசிக்கணும். சும்மா நடந்து முடிஞ்ச பழைய பிரச்சனை எல்லாம் பேசி பெருசாக்கிட்டு இருக்காத. எதுடா பழைய பிரச்சனை? இல்ல எது பழைய பிரச்சனை? இவ இந்த கல்யாணத்துல அடிச்ச கூத்தெல்லாம் சொன்னா கேட்க மாட்டே. போதும், நீ நிறுத்து மாறா. இப்படி நீ நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. சும்மா இரு. பார், இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், விஜி தான் இந்த வீட்டு மருமக. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. சொல்றது புரிஞ்சுதா? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஆனா உனா எங்க குடும்பத்து மேல பழிய போடுறது. இங்க பார், இந்த ஒப்பாரி எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல விடுற வழிய பாருங்க. கூட பிறந்த தங்கச்சியை ஒரு அக்கா கடத்துறா, அதை இன்னொரு அக்கா மறைக்கிறான். ஆள் ஆளுக்கு ஆட்டமா போடுறீங்க. இப்ப நீ என்ன வேண்டிட்டு இருக்க? தொலைஞ்சு போன பிருந்தா கிடைக்கணும்னா இல்ல வீட்டுல இருக்கிற அண்ணியை வெளியே அனுப்பணும்னா? நான் என்ன வேண்டிக்கிட்டா உனக்கு என்ன வந்தது? அதான் மொத்தமா எல்லாரும் பொண்டாட்டி தாசனா மாறிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போக வேண்டியதானே. இந்த மாதிரி கண்டதையும் கற்பனை பண்ணி மனசு போட்டு குழப்பிக்காத. ரொம்ப தப்பா முடிவெடுத்து பழகிட்டேன். நான் தப்பா முடிவெடுக்கலடா, தெளிவான முடிவோட தான் இருக்கேன். என்ன தெளிவான முடிவு எடுத்திருக்க? பிருந்தா தப்பு பண்ணிட்டா, விஜய் ரொம்ப நல்லவ, அவங்க கூட அவளை சேர்த்து வைக்கணும். இதுக்கு பேர் ஒரு சரியான முடிவு? ஆமா, அதானே சரியான முடிவு. பிருந்தா தப்பு தானே பண்ணிருக்கா. நல்லா யோசிச்சு பாரு. மாமா, பிருந்தா போன் இங்க கீழே கடந்திருக்கு மாமா. போன் இங்க இருக்கா? ஆமா மாமா. டேய், என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா. தேடினீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ணிட்டோம். பிருந்தா இந்த தெருவை தாண்டி எங்கேயும் போலப்பா. தெருவை தாண்டி போலியா?
எல்லாரும் செத்தவங்களுக்கு நெருப்புல கொள்ளி வைப்பாங்க. ஆனா இந்த பிருந்தாவுக்கு அவ உயிரோட இருக்கும்போதே நான் தண்ணியால கொள்ளி வைக்கிறேன். ம். ஏமரா, கேமரால பிருந்தா எங்கேயும் வெளியில போலங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. அப்போ நம்ம இன்ச் பை இன்ச்சா வீட்டுக்குள்ளே செக் பண்ணுவோம். வாங்க எல்லாரும் போய் செக் பண்ணலாம். பிருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள தான் இருப்பா. எல்லாரும் கொஞ்சம் நாளா போய் செக் பண்ணலாமே. டேய் தேடுங்க. சரிடா. நான் மாடிக்கு போய் டேய் செக் கார்த்திக், பண்றேன். வாடா. இருமா நான் வா. போய் பாக்குறேன். ஓ பாருங்க மாப்பிள்ள. இது என்ன தண்ணி இந்த கலர்ல வந்துட்டு இருக்கு? டேங்க்ல ஏதாவது கலந்துருக்குமோ? முதல்ல போய் பார்க்கணும். சித்தி, சித்தி, என்ன விஜி, எங்க சித்தி போறீங்க? என்னன்னு தெரியல. இங்க பாரு, தண்ணி ஏதோ நிறமா வந்துகிட்டு இருக்கு. டேங்க்ல ஏதாவது கலந்துருந்தா என்ன பண்றது? அதான் பார்க்கலாம்னு போறேன். சித்தி சித்தி, அது ஒண்ணும் இல்ல சித்தி. டேங்க மொத்தமா காலியாக்கி போட்டிருப்பாங்க சித்தி. அத இந்த அடியில தேங்கி இருக்கோல கசடு தண்ணி, அது வந்துட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். விஜி, தண்ணியில தானே எல்லா நோயும் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும்ல. நான் முதல்ல போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இரு. சித்தி, ஐயோ சித்தி, தலை சுத்துது சித்தி, கரக்கமா இருக்கு. ஏய், ஐயோ நெஞ்சு வலிக்குது. என்னாச்சு திடீர்னு உனக்கு? தெரியல சித்தி, வெயிலுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. படபடன்னு இருக்கு, உள்ள போலாம், வா. நெஞ்சு வலிக்குது. மெதுவா வா. அத்த என்ன பண்றீங்க? அவ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. டேய், என்னடா நீ? பாவம் அவ. தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? அதை என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? இங்க பாருங்க, நீங்க அவளை என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா அவ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கார்த்தி, கட்டின பொண்டாட்டி உடம்பு முடியல, மயக்க வர மாதிரி இருக்கு, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இப்ப தேவையில்லாம அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்க. தப்பு கார்த்தி. நீ பாரு, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. போ, நீ வா. அத்த சொல்றது கேளுங்க அத்த. அத்த நீ வா. அத்த சொல்றது கேளுங்க அத்த. சும்மா வெயிலே நின்னா அப்படிதான் தலை சுத்தம். வா. ச்சே, நடிக்கிறா. டேய் டேய் கார்த்திக். பிருந்தா அங்க இருந்தாளா? இல்லடா. சரி இரு, நான் மேல போய் பாக்குறேன். சரி. யாராவது காப்பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.